பேர் பச்சாலும் வைக்காம போனாலும். வணக்கம் நண்பா நண்பி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் நண்பர். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 3.5 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் தான் ஆட் பண்ண சொல்லணும். நீங்கள் எப்படி இமேஜ் ஆப்ஷனில் போய்ட்டு பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணி பட் அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா, இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த ஃப்ரேம் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் நண்பா. பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அப்படி எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பாருங்கள். ஓகேங்களா, டெய்லி வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்து சொல்லிகிட்டே இருக்கீங்க வீடியோ வந்து ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகேங்களா, இப்போ நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு கதிரில் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா பேக் வாங்க. பேக் வந்துட்டு குரோமா கீ ஆப்ஷனில் போய்ட்டு இதை பார்த்தீங்கன்னா என்ன போய் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீ கலர் வந்து க்ரீன் கலர் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே கீழே இருக்க ரெண்டு பார்டர் இமேஜ்லேயும் நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க நண்பன். ஓகேங்களா, ட்ராக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பெருசு படுத்திக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே கொண்டாந்து இப்படி கொண்டாந்து வைங்க. ஓகே, இப்படி கொண்டாந்து வச்சுட்டு ரைஸ் எல்லாம் மெனு ஆப்ஷன் மேலே வாங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் அந்த கீ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு லாஸ்ட்டுக்கு வந்து லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் இந்த மாதிரி முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அனிமேட் ஆகும். ஓகேங்களா, அனிமேட் என்ன பண்ணீங்க அப்படின்னா லைட்டாக அப்படியே ரைட் சைடில் பார்த்தாக்கல அப்படியே மூவ் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே மூவ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி வந்துக்குங்க. வந்துட்டு கீழே உள்ள ரெண்டு பாக்ஸில் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். மற்ற ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணியாச்சு. இது ரொம்ப சிம்பிளாக தான் ரன் பண்ணி இந்த இடத்துல நான் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 புள்ளியை கிளிக் பண்ணி சென்ட் பேக் அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து இப்படி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி ஓகே, கரெக்டாக இந்த பாக்ஸ் நேராக செட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. ஓகே, அதே மாதிரி கீழே உள்ள பாக்ஸில் நீங்கள் செட் பண்ணிங்க. இந்த மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, ட்ராக் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த தடவை வச்சுக்கணும். ஓகேங்களா, லைட்டாக ஜூம் இன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தடவை வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டு வரையில் வச்ச டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து பிஎன்ஜி இமேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். இது வந்து உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுக்கணும். மறக்காமல் போய் நீங்கள் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தெரிஞ்சுங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து கரெக்டாக எப்படி வேணாலும் செட் பண்ணுங்கள். இன்னும் கூட லைட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோ எப்படி வருதுங்கிறத அதுக்கு இந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. ஓகே, டிக் ஆப்ஷன் கொடுத்து இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மாற்றிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் மேலே போய்ட்டு கலர் ஃபில்டர் அந்த ஆப்ஷனில் போங்க. பேசிக் அந்த ஆப்ஷன் போய்ட்டு பார்த்தீங்கன்னா 0B05 அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம நம்பி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறேன் பண்ணி. ஓகேங்களா, இப்போ அதாவது எப்படின்னா பிளாக் ஸ்க்ரீனாக நம்ம வந்து ஒயிட் கலரை மாற்ற போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்படியே மெனு ஆப்ஷன் வந்துட்டு பிளெண்டிங் போய்ட்டு மல்டிப்ளே இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலராக மாறிடும். கருப்பு கலரில் மாறிடும். தெரியுது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட்டாக ஜூம் இன் பண்ணிட்டேன். எப்படி கொண்டாந்து வச்சுக்க லைட்டாக ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டு 3 புள்ளியை கிளிக் பண்ணி சென்ட் பேக் அந்த சென்ட் பேக் கொடுத்துடாதீங்க.
பண்ணிட்டு ஃபார்வர்ட் இருங்க வரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். இப்போ 3 புள்ளி கிளிக் பண்ணி செலக்ட் பேக்வேர்டை மட்டும் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஜூம் அவுட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த கிராஸ் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு நண்பி. ஓகே, ட்ராக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த அம்புக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு வச்சுங்க. ஓகே, வச்சுட்டு கரெக்டாக அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக அது அந்த மாதிரி பார்த்து பேஸ்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க நண்பன். ஓகேங்களா, ஓகே, இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் கிடச்சிருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கலர் ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு பேசிக் போய்ட்டு 0.5 கொடுத்துங்க. அப்படியே பேக் வாங்க. பேக் வந்து கீழே தள்ளிட்டு வாங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு மல்டிப்ளே ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு மறுபடியும் பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே தள்ளிட்டு வாங்க. கலர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் கலரோட நம்ம ஒயிட் கலராக மாற்றிருக்கோம். ஓகேங்களா, எப்படி சூப்பராக இல்லையா? ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி வந்துக்கலாம். அதுட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பார்டர் வச்சு ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பார்டர் வச்சு ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணி அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பிளாக் கலர் ஆட் பண்ணியாச்சு. ட்ராக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடுங்க. பேக் வாங்க. பேக் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு மல்டிப்ளே ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து அட்டாச் நண்பி ஒரு செகண்ட் வந்து ப்ளே பண்ணி பார்த்துங்க. அவ்வளோதான் நண்பி, முடிஞ்சு சிம்பிளாக முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி எனக்கு இந்த வீடியோ பிடிச்சி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பன். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.